பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். அமைந்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு பலம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலி நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலி நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் விழாவை சிறப்பிக்கின்றோம். புனித பிரான்சிஸ் இத்தாலியில் பிறந்தவர். வசதியான குடும்பத்தில் பிறந்து ஆடம்பரமான வாழ்வு வாழ்ந்தவர். உலக போக்கான வாழ்வில் ஆர்வம் காட்டியவர். செல்வ குடும்பத்தில் பிறந்த பிரான்சிஸ் பின்னர் இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்து எளிமையான ஏழ்மையான வாழ்வை மேற்கொண்டவர். ஏழைகளின் தோழன் என்று அழைக்கப்பட்டவர். இவர் அமைதியின் கருவியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மேலும் உலகிற்கு அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பரப்ப உதவும்
அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் என்ற உன்னத ஜெபத்தை எழுதினார். ஏழ்மையை தனது காதலியாக மணந்து கொண்டவர், இயற்கையை நேசித்தவர், இயேசுவின் 5 காய வரம் பெற்ற ஒரு புனிதராவார். ஏராளமான துறவற சபைகள் பிரான்சிஸ் அசிசியை பாதுகாவலராகவும் அவரது ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கின்றனர். இவரது ஒழுங்குமுறைகளை பின்பற்றுகின்ற பிரான்சிஸ்குவின் புனித அலோசியஸ் கொன்சகா சபையை இறைவன் கரத்தில் அர்ப்பணிப்போம். சிறப்பாக சலோம் மாநிலத்திற்காகவும் அசிசியாரின் பெயரை தாங்கிய சகோதரிகளுக்காகவும் மாநிலத்தை வழிநடத்துகின்ற மாநில தலைவிக்காகவும் சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். கீதாலயா இசை பள்ளியை இறைவன் கரத்தில் அர்ப்பணிப்போம். அசிசியாரின் பெயரை தாங்கிய நிறுவனங்களுக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தை லூர்து ஜெயராஜ் அவர்களுக்காகவும் இங்கே கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம் பக்தியுடன். இந்த கல்வாரி தெய்வீக தூய மறைநிகழ்வில் நாம் பங்கு பெற நாம் செய்த பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு வராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே,
தீர்ப்பவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னை பொறுத்தவரையில் உலகம் போல் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவின் அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.
இந்த ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கே நன்றி. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனை இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவைக் கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனை இறைவனே என்னிலே வாழுமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாரெல்லாம் மோட்சத்துக்கு விண்ணகத்திற்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க? மோட்சத்துக்கு யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்க? என்ன கை தூக்க மாட்டீங்க? நரகத்துக்கு போகிறீங்களா? நரகத்துக்கு போக விருப்பமா? கை தூக்க மாட்டீங்க. யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. அவங்க எல்லாருக்குமே விருப்பம். அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை உள்ளது. இதே போல் தான் ஒரு பங்கு தந்தை என்ன பண்ணார், மறைவுரை பிரசங்கம் வச்சிட்ருக்கும்பொழுது மக்களை பார்த்து, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சமயம் கை தூக்கிட்டு இறக்கிட்டார். உடனே எல்லாரும் கை தூக்கி நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போகிறோம் ஃபாதர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்காமல் இருந்தானான். ஏன்டா கை தூக்கலை? உனக்கு மோட்சத்துக்கு போக விருப்பம் இல்லையா? நரகத்தான் போவேன்னு. இல்லை ஃபாதர், நீங்கள் கை தூக்காமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை பொழுது, அதெல்லாம் நானும் மோட்சத்துக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோம். அதே போல் கேட்டெக்ஸன் கிளாஸ், மறைக்கல்வி வகுப்பு எல்லாம் போகிறீங்களா? உங்கள் பங்குகளில் எல்லாத்தையும் போகிறீங்களா? எல்லாருமே கேட்டெக்ஸன் கிளாஸ் போகிறீங்களா இல்லையா? மறைக்கல்வி வகுப்பு போகிறீங்களா இல்லையா? ஏசுதாஸ் பையன் தானே? ஆமாம். எல்லாருமே கேட்டெக்ஸன் கிளாஸ் போகணும், மறைக்கல்வி போகணும். அப்போ தான் நம்ம எதிர்காலம் நன்றாக இருக்கும். கேட்டெக்ஸன் கிளாஸில் மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி வகுப்பு ஆசிரியர் இதே போல்
எல்லோரும் மோட்சத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு யாரெல்லாம் போகிறீங்களோ கை தூக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அதே போல் வழக்கம் போல் எல்லா பசங்களும் எல்லா மாணவர்களும் கை தூக்குனாங்க, நாங்களாம் மோட்சத்துக்கு போகிறோம். அதே போல் வழக்கம் போல் ஒரு குறும்புகார பையன் யாராக இருப்பான்ல கிளாஸில் வகுப்பில், அவர் கையை தூக்காமல் கீழே வச்சுட்டே இருந்தானா. ஏன்டா உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா, விண்ணகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, சார் எங்கள் அம்மா ஸ்கூல் முடிஞ்சு பூசை முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, நான் மோட்சத்துக்கெலாம் நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்னானா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய இந்த அலோசியஸ் கொன்சாகா சபையின் கீதாலய இசை பள்ளியிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதோ இந்த நாளிலே கொன்சாகா சபையின் பாதுகாவலர் என்று சொன்னால் மிகையாகாது புனித பிரான்சிஸ்க்கு அசிசியார் அவருடைய பெருவிழாவை இந்த இசை பள்ளியிலே கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நாம் எல்லோருமே விண்ணகத்திற்கு மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். அங்கு சென்றால் கடவுள் நமக்கு தீர்ப்பளிப்பார். முதல்ல நம்ம இறந்த உடனே நமக்கு முதலில் தனி தீர்வை பொது தீர்வை 2 தீர்வு ஜட்ஜ்மெண்ட். நம்ம நல்லது செஞ்சால் எங்கே போவோம், நரகத்துக்கு போவோம். இதெல்லாம் செக் பண்ணுறோம் உங்களை எல்லாரையும். நல்லது செஞ்சால் எங்கே போவோம், நம்ம மோட்சத்துக்கு போவோம். தீமை செய்தால் கெட்டது செய்தால் எங்கே போவோம், நரகத்துக்கு போவோம். எனவே கடவுள் நாம் இறந்த உடனே நமக்கு தீர்ப்பளிப்பார். தீர்ப்பளித்த உடனே அங்கு நம் ஆண்டவர் இயேசு நடுவராக இருந்து தீர்ப்பளிப்பார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரையும் நம் அனைவரையும் பார்த்து கடவுள் இந்த கேள்வி தான் கேட்பாராம். இங்கிலீஷில் முதல்ல நான் சொல்கிறேன், தமிழில் அப்புறமா நான் சொல்கிறேன். இயேசுவுக்கு எத்தனை காயங்கள் ஏற்பட்டுச்சு, எத்தனை காயம் இயேசு இறக்கும் பொழுது? 5 காயங்கள். 5 காயங்கள் ஏற்பட்டதா? அதே போல் இயேசு கடவுள் நம்ம எல்லாரையும் பார்த்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி தான் கேட்பாராம். ஹியர் ஆர் மை வூண்ட்ஸ், ஹியர் ஆர் மை வூண்ட்ஸ், வேர் ஆர் யுவர் வூண்ட்ஸ். புரிஞ்சுதா? பெரியவங்களுக்கு புரிஞ்சு, சின்ன பசங்க புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹியர் வூண்ட்ஸ்னா காயங்கள்லாம். ஹியர் ஆர் மை வூண்ட்ஸ், இதோ என்னுடைய காயங்கள் இங்கே இருக்கின்றது. வேர் ஆர் யுவர் வூண்ட்ஸ், உங்களுடைய காயங்கள் எங்கே அப்படின்னு கேட்பாராம். காயம்னா ஸ்கூலில் விளையாடிவிட்டு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு வேறு ஏதாவது விளையாடிட்டு ஹாக்கி விளையாட்டு போத்து கீழே விழுந்து காயம், அந்த காயமா? பள்ளியில் ஸ்கூலில் நிறைய பேர் பெருசுமே பள்ளியிலலாம் படிப்பாங்க இல்லை, நிறைய ஸ்கூலில் படிக்கிறாங்க பாண்டிச்சேரியில். அதை பள்ளியிலே விளையாடுகின்ற பொழுது கீழே விழுந்து காயம் அங்கெங்கேயும் ஸ்க்ராட்ச் ஏறிச்சு, காயம் ஏற்பட்ட அந்த காயமா? இல்லை, பிறருக்காக நாம் நம்மையே செதுக்கி கொண்டு பிறருக்காக நம்ம வாழ்கின்ற பொழுது அதுதான் உண்மையான காயம். பிறருக்காக நம்மையே நாம் தியாகம், பிறருக்காக நம்மையே நாம் அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது அதுதான் உண்மையான காயம். ஏதோ கீழே விழுந்து சைக்கிள் புதுசாக கற்றுக்கு போய் பைக்கு புதுசாக கற்றுக்க போய் கீழே விழுகிறோம், அல்ல விபத்து ஏற்பட்டு கீழே விழுறோம், அந்த காயங்கள் அல்ல. மாறாக பிறருக்காக நம்மையே நாம் அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த ஒரு காயம். இதோ நாம் விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ்க்கு அசிசியார் அதைத்தான் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே பிறருக்காக வாழ்ந்தார். அவர் பிறருக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டார், பிறருக்காக தியாகம் செய்தார். அதனால்தான் கடவுள் அவருக்கும் அந்த 5 காயங்கள் வரங்களை கொடுத்தார். 5 காயங்கள் வரங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான். இப்பொழுது கூட நவீன உலகத்திலே ஒரு சிலர் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒரு சில நபர்களுக்கு கடவுள் இப்பொழுது கூட 5 காய வரங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். நாம் அதை அற்புதமாக அதிசயமாக புதுமையாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் படுகின்ற அந்த வேதனைகள் மிக மிக கொடுமையானது. பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ்க்கு அசிசியார் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், செல்வந்தர். அப்படி இருந்தும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இதோ நான் கடவுளை ஆடையாக அவரை அணிகலனாக ஒப்பற்ற செல்வமாக நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நீங்கள் எனக்கு இந்த செல்வம் எதுவுமே எனக்கு தேவையில்லை,
பொருளாதார வசதிகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று அவர் எளிய மனம் படைத்தவராக தொடக்கத்திலே அவர் தன்னுடைய துறவரத்தை மேற்கொள்கின்ற பொழுது முதலாக நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். இரண்டாவது முக்கியமானது, அமைதியை ஏற்படுத்துபவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதற்காகத்தான் இப்பொழுது தியான பாடலிலே நாம் பாடினோம். எல்லாம் அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம். கீபோர்டு எல்லாமே பாடுங்க பார்ப்போம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. எல்லாரும் மீண்டும் பாடலாமா? அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் எங்கு செஞ்சாலும் அமைதி ஏற்படுத்தவர்களாக. அமைதினா சத்தம் போட்டுங்கிறாங்க ஒரு இடத்துல, எல்லாம் கொஞ்சம் சத்தமாக இல்லாமல் பொறுமையாக அமைதியை பேசுகின்ற அர்த்தம் இல்லை. அழகான பழைய வார்த்தை சமாதானம், பீஸ் பி வித் யூ என்று நாம் சொல்கின்றோம். எங்கு செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதா, அங்கே செஞ்சு அமைதி சமாதானத்தை ஏற்படுத்துபவராக வாழ வேண்டும். இப்படி பிரான்சிஸ் அசிசியார் சமாதானத்தை ஏற்படுத்துபவராக வாழ்ந்திருப்பார். அதனால்தான் அந்த பாடலை அவர் கண்டிப்பாக இயக்கியிருப்பார், எழுதியிருப்பார். மூன்றாவது முக்கியமானது, நாம் எளிமையான உள்ளம் கொண்டவர்களாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்பவர்களாக வாழ வேண்டும். குறிப்பாக நாம் ஏழை எளிய மக்கள் என்று சொல்கின்ற பொழுது முதலில் நம்முடைய வீட்டிலேயே நாம் ஏழ்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். போயினே இருக்கிற பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட்டு, அம்மா அப்பா உங்களை சும்மாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போன திரும்பினோடனே அம்மா அந்த பொருளை வாங்கி கொடு, உங்களுக்கு திரும்பினோடனே அப்பா அந்த பொருளை வாங்கி கொடு, எங்கே கடையில் தூங்கிட்டு இருக்கோம் ஏதாவது அதை வாங்கி கொடுங்க, டிவியில் பார்ப்பது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு எனக்கு அந்த பொருள் உடனே வாங்கி தரணும் என்று பெற்றோரை நாம் கட்டாயப்படுத்துகின்றோம். இல்லை, அம்மா அப்பாவும் செல்லமாகவும் இவன் தொந்தரவு தாங்க முடியாத அப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பொருளை நம்ம வாங்காமல் இருக்கலாம்ல, அதை நாம் வாங்காமல் இருக்கலாம். அப்படியே வாங்கினாலும் பிறருக்கு நாம் அதை கொடுத்து உதவி செய்யலாம். இப்படி இந்த பிரான்சிஸ் அசிசியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய இந்த 3 முக்கியமான அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டாலே பிரியமானவர்களே, நமக்கும் அந்த காயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கிறிஸ்துவில் பிரியமான மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இதோ இந்த இசை பள்ளியிலே நீங்கள் இசையை பயின்று கொண்டிருக்கின்றீர்கள், கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். மனதார நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். ஒரு பாட்டு பாடினீங்கன்னா 2 முறை உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு சமம். யார் சொன்னது? அதை புனித அகோஸ்தினார் சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் இசையை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த திருப்பலியிலே, பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்கின்றீர்கள். நீங்களும் காயங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு நம்மையே நாம் அர்ப்பணம் செய்து, நம்மையே பிறருக்காக தியாகம் செய்து, பிறருக்காக நம்மையே நாம் கையளித்து வாழ்கின்ற பொழுது நாமும் அந்த காயங்களை வரங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நாம் விண்ணகத்திலே மோட்சத்திலே நிற்கின்ற பொழுது ஹியர் ஆர் மை wounds, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவார். கடவுள் இயேசு நம்மை பார்த்து ஐ எம் வெரி ஹாப்பி, ஹியர் ஆர் மை wounds என்று நம்மை பார்த்து சொல்லுவார். எனவே இதற்காக வர வேண்டி தொடர்ந்து நாம் திருப்பலிலே ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக, நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டை நாம் இறைவனிடம் தெரிவிப்போம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஏற்றருளும். நல்லாயன இறைவா, எம் திருவையை வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் மக்களை இறைப்பாதையில் வழிநடத்த
ஆவியின் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நீதி நிறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் மக்களை சமத்துவ பாதையில் வழிநடத்த ஆவின் மரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித சிசியாரின் விழாவை சிறப்பிக்கும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் அவரை போன்று அமைதியின் கருவியாய் வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். கருணை நிறைவா, எம் சபையை வழிநடத்தும் மைய மாநில குழுவினரை ஆசிர்வதியும். இவர்கள் சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் உமது உடனிருப்பை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் அருந்தந்தையர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக இவரும் பணியை செய்வதற்கு நல்ல உடல்நலத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய அன்பு தந்தாய். உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் திருமுன் எழுவனவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார்.
அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் யுகத்தினிலே. சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் யுகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கரையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான இறைவா, இந்த காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஆர்வத்தோடு தழுவி கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது புனிதர்களின் வேத்துக்கு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வான தூதர்கள், முதன்மை வான தூதர்கள், புனிதர்கள் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
பெறுகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்களை என்றும் என்னாலும் அன்பு செய்த ஒரு வானக தந்தையை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருப்பணியாளர்கள் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தல். மேலும் உயிர்த்தெழுவோம். எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் எமது இந்த இல்லத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் யாரும் நினைத ஆன்மாக்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். இதோ திருப்பலிலே பங்கேற்கின்ற எங்கள் அனைவர் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் ஜெப உதவி கேட்ட அனைத்து நல் உள்ளங்கள் மீதும் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரின் பெயரை தாங்கியிருக்கின்ற பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நிறுவனங்கள், அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் ஆகிய அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், மறை சாட்சியர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பிரான்சிஸ்கு அசிசியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய அனைத்து புனிதர்கள் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதலுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகத்தையும் அளித்து அழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, அன்பு தெய்வம், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குபவரும் இவரே. இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார்
மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ்கு அசிசியாரிடம் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்களும் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித பிரான்சிஸ்கு அசிசியாரின் ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடம் தயவு செய்து அமருங்கள். பிரியமான மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்த நம்முடைய கீதாலய இசைப்பள்ளியின் இயக்குனர், செயலாளர், பொறுப்பாளர் அருட் சகோதரி புளோரா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அருட் சகோதரி அவர்களை சுமார் ஒரு 10-12 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நான் 2013ஆம் ஆண்டு இங்கே குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பொழுது அருட் சகோதரி அவர்களும் அந்த ஆண்டு தான் அருட் சகோதரியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் என்று நினைக்கின்றேன். நான் ஃபஸ்ட் இயர் கத்தீட்ரலில் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் நம்முடைய பேராலயத்தில் முதல் உதவி பங்கு தந்தையாக முதல் முறையாக 2013 அப்பொழுது பணி பொறுப்பை ஏற்றேன். அப்பொழுது அருட் சகோதரி அவர்கள் இங்கே கத்தீட்ரலில் கீபோர்டு அவர்கள் வாசித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அப்பொழுதிருந்தே அருட் சகோதரி அவர்களுக்கு தெரியும். இங்கு பணி பொறுப்பை ஏற்ற பிறகு ஒவ்வொரு மாதம் அல்லது அந்த திருவிழா வருகின்ற காலகட்டத்திலே அவர்கள் யாராவது குருக்களை அழைத்து இந்த இசை பள்ளியிலே திருப்பலியை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள், ஏற்பாடு செய்கின்றார்கள். அதுக்கு முதல்ல அருட் சகோதரி அவர்களை நாம் மனதார கரவொலி எழுப்பி நாம் அவர்களுக்கு பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை உங்களை நான் அன்போடு முதல்ல பாராட்டுகின்றேன். ஊர் உலகத்திலலாம் பார்த்தோன்னா எல்லாரும் செல்லை வச்சுன்னு நோண்டின்னு ஊரை சுற்றின்னு எல்லாம் இருக்கும்பொழுது இதோ இந்த பிள்ளைகள் நீங்கள் ஆர்வத்தோடு அந்த இசையை மியூசிக் கிளாஸ்க்கு வந்து இங்கே படிப்பது, கற்றுக்கொள்வது, அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது ஒரு செயல். இல்லை ஜோராக கேட்டுட்டு பாவம், வெரி குட். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைங்க எல்லாருமே சிறு பிள்ளைகளும் சரி, இன்னும் குறிப்பாக சின்ன பசங்க தான் ஒரு வேலை இல்லை படிக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க வச்சுக்கலாம். பெரியவங்க பாருங்கள், பெரியவங்க டீச்சராக கூட இருப்பாங்க நினைக்கிறேன். டீச்சராக அன்றைக்கி ஏற்கனவே வந்தாங்க, பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். மற்ற பெரியவர்கள் கூட இசையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நம்ம வேலைகள் மத்தியிலும் ஒரு பெற்றோராக ஒரு அப்பா அம்மாவாக இருந்து அப்படி பிஸியாக இருக்கின்ற அந்த சூழலிலும் நானும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும். சைக்காலஜிகள் சொல்லுவாங்க, உளவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க அன்பாக இருப்பாங்க, அவங்க தாழ்ச்சியாக இருப்பாங்க. முக்கியமாக கடவுள் அவங்களுக்கு மெமரி பவரை கொடுத்துருக்குறாங்க, ஞாபக சக்தி. யாரெல்லாம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞாபக சக்தி கடவுள் அதிகமாக கொடுத்துருப்பார். கீபோர்டு வாசிக்கிறான்னா ஒரு கட்டையை அமுக்கணும், எந்த நேரத்தில் எந்த கட்டையை அமுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அந்த ஞாபக சக்தியை கொடுப்பார். இசையை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதலாக 2005ஆம் ஆண்டு அப்போ தான் காலேஜ் முடிக்கிறேன், 2005 அப்போ தான் ஒரு கட்டையாக நானும் அமுக்க ஆரம்பித்தேன் கீபோர்டில். 2005 அப்போ காலேஜ் முடித்தேன். திருப்பத்தூரில் படித்தேன் நான். அப்போ சேக்ராட் கல்லூரியில், தூய நெஞ்ச கல்லூரியில். அப்போதிருந்து கொஞ்சம் மியூசிக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். மையனூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் பங்கில் தான் நான் ஒரு ஆண்டு களப்பணி ரீஜென்சி செய்தேன். அப்போ தான் வேகமாக தினமும் திருப்பலிக்கு வாசியுங்கள் என்று அப்போது இருந்த பங்கு தந்தை என்னிடம் சொன்னார்.
ஒரு ஆண்டு முழுவதுமாக டெய்லி பூசையில் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே டீச்சருக்கு சொன்னேன் நான். என்ன ஐடியானா, பூசைக்கு போனோம் முதல்ல. அதுதான் பெரிய பெரிய கஷ்டமே நமக்கு. டெய்லி காலையில் திருப்பலிக்கு போக வேண்டும். இல்லை நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், சண்டே மார்க்கெட்லாம் போகிறோம், துணி வாங்க போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், பீச்சுக்கு போகிறோம். இல்லை, ஆனால் கோயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் வரத்துக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறோம். தினமும் திருப்பலிக்கு போயிட்டு வருகை பாட்டு என்ன பாடினாங்க, காணிக்கை பாட்டு என்ன பாடினாங்க, திருவிருந்து பாட்டு என்ன பாடினாங்க, கடைசியாக பாட்டு என்ன பாட்டை பாடினாங்க, அந்த பாட்டெல்லாம் போய் வீட்டில் போய் அப்படியே வாசித்து பார்ப்பேன் நான். அது குரு மடத்தில் இருக்கிற பொழுது இங்கிலீஷ் மாஸ் வைப்பாங்க. இங்கிலீஷ் பாட்டையும் எல்லா பாட்டையும் பைண்டர்ஸ் டுகெதர் எல்லா பாட்டையும் பிளஸ்ஸஸ் ஓலான் பிளஸட் பீதலான் எல்லா பாட்டுமே நான் அப்பொழுது வாசித்து பார்ப்போம். அப்படி தான் நானும் கற்றுக்கினேன். ரொம்ப நோட்ஸ்லாம் எனக்கு சரியாக அருட் சகோதரி போலலாம் எனக்கு தெரியாது. அவங்க என்னை சொல்லுவாங்க, கற்றுக்க சொல்லி கர்நாடிக்லாம் கற்றுக்க சொல்லி கேட்டே இருந்தாங்க. எனக்கு வேலை நிமித்தமாக பித்திசிமீர் பள்ளியிலே 4 ஆண்டுகள் துணை முதல்வராக வைஸ் பிரின்சிபலாக இருந்தேன். அப்பயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நம்முடைய கத்தியச்சலில் 2 ஆண்டுகள் இருந்தேன். அப்பயும் பிஸி ஆகிட்டேன். யாரையோ ஒரு பங்கு, பெரிய பங்கு, 15,000 மக்கள் இருக்கின்ற பங்கு, அங்கேயும் போனேன். அங்கேயும் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் 300 போனே பொறுப்பு அதிகமாகிடுச்சு. பங்கு பொறுப்பாளர், பங்கு தந்தை. அப்போது கூட அருள் சகோதரி அவர்கள் என்னை இங்கே திருப்பலி நிறைவேற்றற்கு ஒரு முறை அழைத்திருந்தார்கள். இப்பொழுது நெல்லிக்குப்பம், கடலூருக்கு அருகில் உள்ள நெல்லிக்குப்பம் பங்கிலே பங்கு தந்தையாக பணி பொறுப்பேற்று 3 மாதங்கள் தான் ஆகின்றது. அங்கே இருந்து திருப்பலிக்கு நான் வந்தேன், பாண்டிச்சேரிக்கு. எனவே அருட் சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த இசைப்பள்ளியிலே பயில்கின்ற மாணவ செல்வங்கள், உங்களுக்கும் பெரியவர்கள் நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கும் அந்த குழுமத்திற்கும் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். அலோசியஸ் கொன்சகா சபைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை அன்னை, துணை உதவி தலைமை அன்னை மற்றும் மாநில தலைமை அன்னையர்கள், செயலாளர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இல்லத்தை சுற்றியுள்ள அனைத்து இல்ல அருள் சகோதரிகள் எல்லோருக்குமே, அவளுக்கும் என் சார்பாக நான் அவளுக்கு நன்றியை, ஜபங்களை நான் உரித்தாக்கி கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று நாம் இறுதி பாடலுக்கு நாம் நன்றி கூறும் நேரம் இது. திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை லூர்து ஜெயராஜ் அவர்களை அன்பாக பண்பாக பேசி பழகக்கூடியவர், எளிமையாக இருப்பவர், மறையுரையை ஆற்றுவதில் வல்லவர், ஏழை எளிய மக்கள் மத்தியில் அக்கறை கொண்டவர்,
இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பவர். கடின உழைப்பாளி. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பவர். தந்தை அவர்கள் நமக்காக தொலைதூரத்தில் இருந்து வந்து நமக்கு இறையருளை பெற்று தந்துள்ளார். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்க நன்றி கூறும் பள்ளியின் முதல்வர் சகோதரி ஃப்ளோரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலி சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். மேலும் திருப்பலியை ஒளிபரப்பு செய்கின்ற லூர்து டிவி நிறுவன தந்தை மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எங்களது இசைப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.